ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏபி ஃபேமிலி விலாக்ஸ். நம்ம பனானா வச்சு இன்றைக்கி அப்பம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே பனானா ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேங்க, ஏலக்காய் 2, கோதுமை மாவு 1 கப்பு, பால் 1 கப்பு, வெல்லம் 1 கப்பு, தேங்காய் துருவல் கொஞ்சம், இதுக்கு லைட்டாக ஆட் பண்ணுறதுக்காக சால்ட்டு கொஞ்சம் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். பனானா வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை அப்படியே மிக்சியில் ஆட் பண்ண போகிறேன். அப்படியே பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இதில் அப்படியே கோதுமை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணுங்க. வெல்லம் வந்து கடைசியாக ஆட் பண்ணால் போதும். அப்படியே வந்து நீங்கள் பாலுக்கு பதிலாக கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வெல்லமும் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அரைச்சி வச்சு பாருங்கள். அப்படியே இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். அப்படியே இதை வேறு பாத்திரத்தில் அப்படியே மாற்றி வச்சிடலாம். நீங்கள் சுகர் வந்து சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் எதாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பனானாலேயே ஸ்வீட் அதிகமாக இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதில் அப்படியே தேங்காய் துருவல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்ஷனல் தான், இது வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிட போகிறோம். அப்படியே பாப்பா, சின்ன பாப்பா வந்துட்டாங்க. பெரிய பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. ஆனால் பஸ் ஸ்டாப்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். அதுக்காக நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் வெளியே போனதுனால இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு வரலான்னு போயிட்டுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மயில் பாருங்கள், தோட்டத்தில் அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய கூட்டமாக இருக்குங்க. இன்றைக்கி 2 தான் இருக்குது பாருங்கள். ஹஸ்பண்ட் இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தார். இவனுடைய பாசத்துக்கு அளவே இல்லை பாருங்களேன். விட்டால் ஆள் மேலேயே ஏறிக்குவாங்க. அது கழட்டி விடுற வரைக்கும் அப்படி தான் பண்ணுவான். ரொம்ப பாசக்காரங்க. அங்கே பாருங்கள், என்ன பாசம் பாருங்களேன். இதை பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். சிட்டு பிஸ்கட் வந்து எப்படி கேட்ச் பிடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள், எங்க கொஞ்சம் கீழே இறக்குங்க பாவம். டே கேட்ச் பிடிடா. பாருங்க, 2 பேர் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. வெள்ளையா யாருன்னு தெரியுதா? கோழி தாங்க பாருங்க. வெளியிலன்னு போயிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் பின்னாடியே தான் திரிஞ்சிட்டு இருப்பான் பாருங்க. அவர் கூடவே தாங்க இருப்பான். சிட்டுங்க வா, வாடா வா. அவர் இருந்தால் எங்களையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே அடுப்பு பற்ற வச்சு நம்ம தோசைக்கல் வச்சாச்சுங்க. இது நல்லா நான் கீ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது பேன் கேக். இதில் எதுக்காக நம்ம இதை சால்ட் ஆட் பண்ணுறோன்னா வந்து கொஞ்சமாக அதை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். லேசாக ஊற்றுறத விட கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா வரும். வந்து டெக்கரேஷன் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். அந்த பனானெல்லாம் கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹனியெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் அவளுக்கு பிடிக்கும். அந்த ஒர்க் தான் பார்த்துட்ருக்கா. ஆட் பண்ண போகிறாங்க. நான் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பாப்பா ஹனி போட்டு சாப்பிட போகிறாங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்துக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. அச்சுமா எப்படா இருக்கு? அதர்ஸ்னா குட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கு? மாம்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கா? ஓகே ஓகே. அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்குங்க. நீங்கள் 4 பனானா இருந்தால் கூட போதும், நீங்கள் செஞ்சிடலாம் ஈஸியாக. ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இருந்ததுங்க, அதனால தான் இது வரைக்கும் வைக்கல. இப்போ தான் வைக்க போகிறேன். சாப்பிட போகிறான். சிட்டு சிட்டு இப்போல்லாம் நம்மளை கண்டுக்க மாட்டான். அப்படியே இந்த வாழைப்பழத்தோலெல்லாம் நம்ம செடிங்களுக்காக அப்படியே கட் பண்ணிவிட்டு கொண்டு போய் செடிக்கு போட போகிறேங்க. எப்போவுமே வாழைப்பழத்தோல் வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ரோஸ் செடிக்கெல்லாம் போட்டால் ரோஸ் நல்லா வரும். அன்றைக்கி அப்படியே லஞ்ச் பேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே பிரித்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் லஞ்ச் பேக் வந்து ஒரு 6 மந்த்து தாங்க வருது. சீக்கிரம் போயிடுது. இது நல்லா குவாலிட்டியாக தான் இந்த டைம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுலேயும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ப்ளூ வேணும், எனக்கு ரெட்டு வேணும். 2 பேரும் வந்து ஒன்றையே 2 பேர் கேட்குறாங்கங்க. டே எது வேணும் உனக்கு? செல்லு என்ன பண்ணுறீங்க? வைங்க, அவ்வளோதான். சாப்பிட்டீங்கல்ல, போய் படிங்க.
ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இனிமேல் கிச்சன் ஒர்க்கு தாங்க, கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அப்படியே முடிச்சுட்டு நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.